ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம் 12ஆம் திருமுறை விளக்கமளிப்பவர் ஞான பூங்கோதை அவர்கள். பாடல்களை பாடியிருப்பவர் பழனி சிவ ஆறுமுகம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர் ரவி அவர்கள். பொடியார்க்கு திருமேனி புனிதர்க்கு புவனங்கள், பொடியார்க்கு திருமேனி புனிதர்க்கு புவனங்கள், முடிவாக்கும் துயர் நீங்க முன்னைவிடம் அமுதானால், பொடியார்க்கு திருமேனி புனிதர்க்கு புவனங்கள், முடிவாக்கும் துயர் நீங்க முன்னைவிடம் அமுதானால், படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சமுது ஆவதுதான் அற்புதமோ, அடியார்க்கு நஞ்சமுது ஆவதுதான் அற்புதமோ. பொடியார்க்கு திருமேனி புனிதர்க்கு புவனங்கள், பொடியார்க்கு திருமேனி புனிதர்க்கு புவனங்கள், முடிவாக்கும் துயர் நீங்க முன்னைவிடம் அமுதானால், முடிவாக்கு துயர் நீங்க முன்னைவிடம் அமுதானால், படியார்க்கும் அறிவறிய படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய, படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கும் நஞ்சமுது ஆவதுதான் அற்புதமோ, அடியார்க்கு நஞ்சமுது ஆவதுதான் அற்புதமோ. பொடியார்க்கு திருமேனி படியார்க்கும் அறிவறிய படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சமுது ஆவதுதான் அற்புதமோ. அடியார்களின் சிறப்பை எடுத்துக்காட்டும் பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் புராணத்தை சிந்திப்போம். தம் சமயத்தில் கற்ற விடம் தீர்க்கும் மந்திரத்தால் இதனை தடுத்து விட்டாரோ என்று தமக்குள் கேட்டுக்கொண்ட சமணர், இன்னும் இவரை உயிரோடு விட்டு வைத்தால் எம்முடைய உயிரும் உம்முடைய அரசும் தொலைவது உறுதி என்று அரசனிடம் எடுத்துச் சொல்ல, இவரை உமது பட்டத்து யானையின் முன் இட்டு இடரச் செய்க என்று மன்னரிடம் உரைத்தனர். மன்னனும் அவ்வாறே ஏவ யானை வந்தது. ஆனால் சுண்ணவெண் சந்தன சாந்தும் எனத் தொடங்கி அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, மூவிலை சூல வீரட்டர் அடியோம் நாம் என அருமறை பாடிக்கொண்டு நின்று திருநாவுக்கரசரை அந்த யானை வணங்கி நின்றது. பாகன் மீண்டும் அடர்த்து ஏவ அந்த யானை பாகனையும் கீழே தள்ளி அங்கிருந்த அமணர்களையும் ஓட ஓட விரட்டியது. அதனால் வெகுண்டு மனத்துயரற்ற அமணர் அரசுகளை கல்லுடன் சேர்த்து கட்டி கடலில் பாய்ச்சினர். சுற்றத்தை முன்னின்று காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிக் கொண்டு நற்றமிழ் மாலையாம் நமச்சிவாய பதிகத்தை சொற்றுணை வேதியன் என தொடங்கி பாடுகின்றார் அப்பர். கல்லை துணையாக கட்டி கடலில் பாய்ச்சினாலும் அந்நேரத்தில் நல்ல துணையாவது நமச்சிவாய மந்திரமே என்ற உறுதியை நமக்களிக்கும் நமச்சிவாய பதிகம் கல்லை கடலினுள் மிதக்கச் செய்ததோடு கரையும் ஏற்றியது. நல்வினை தீவினை என்னும் அரும் கயிற்றினால் ஆணவம் என்னும் பெருங்கல்லோடு இணைத்துக் கட்டி பிறவி என்னும் பெருங்கடலில் வீழ்ந்து கிடக்கின்ற மக்களை, உயிர்களை அதிலே இருந்து ஆழ்ந்து மூழ்கிவிடாமல் மேலே ஏறும்படி துணை செய்கின்ற உண்மையான திரு ஐந்தெழுத்து இந்த ஒரு சிறு கடலுள் ஆழ்ந்து விடாமல் கரை சேர்ப்பது என்ன அதிசயமா என்று சேக்கிழார் அஞ்செழுத்தின் திண்மையை நமக்கு எடுத்துக் காட்டுகிறார். மெய் அஞ்செழுத்து என்கிறார். அஞ்செழுத்து ஒன்றே உண்மையானது, அதுவே உள்பொருள் என்பதும் உணர்த்தப்படுகிறது. வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி என்று மணிவாசகர் கூறுவதும் இங்கே சிந்திக்கத்தகும்.
இருவினை பாசமும் மனக்கல் ஆர்த்தலில் இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலில் வருபவக் கடலில் வீழ் மாக்கள் ஏறிட இருவினை பாசமும் மலக்கள் ஆர்த்தலில் வருபவக் கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமே அஞ்செழுத்து அருளுமே அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ அருளுமை அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ இருவினை பாசமும் மலக்கல் ஆற்றலில் வருபவக் கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமே அஞ்செழுத்து அருளுமே அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிட உரைக்க வேண்டுமோ அருளுமே அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ கரையேறிய திருநாவுக்கரசர் ஈன்றாளுமாய் எந்தையுமாய் உடன் தோன்றினராய் வெளிப்பட்டு தோன்றிய அந்த தோன்றா துணையை வணங்கி பாடி உள்ளம் கசிந்து அன்பால் உருகி நெக்கு நெக்கு நினைந்து தூய வெந்நீர் துறைந்த பொன்மேனியோடும் சேவடியே நினைந்துருகும் சிந்தையோடும் அன்பு நீர் பொழிகின்ற கண்களோடும் பல தலங்களுக்கும் சென்று வழிபடுகின்றார். திரு சத்திமுத்தம் என்னும் தலத்தில் இறைவனிடம் மிகவும் நைந்து உருகி வேண்டுகிறார். கோவாய் முடுகி, அதாவது தலைவன் என்ற அதிகாரத்துடன் விரைந்து வந்து அந்த கூற்றுவன் வந்து அழிப்பதற்கு முன்பாக பூவாகிய திருவடித் தாமரையை என் மேல் பொறித்து வைக்க வேண்டும் என்று சத்திமுத்தத்து சிவக்கொழுந்திடம் விண்ணப்பிக்கிறார். அவ்வாறு செய்யாவிடில் மூவா முழு பழி மூழும் என்றும் கூறுகிறார். அதற்கு செவிசாய்த்த எம்பிரான் நல்லூருக்கு வா என்று அருளி செய்ய வணங்கி மகிழ்ந்து நல்லூருக்கு செல்கிறார். நன்மையே பெருகச் செய்யும் திருவருளின் வழியே வந்து நல்லூரை அணைந்த மண்ணு திருத்தொண்டு புரியும் அப்பர் பெருமான் நல்லூர் பெருமானை வணங்கி மகிழ்ந்து எழுகின்ற பொழுதில், அன்பனே, உன்னுடைய நினைப்பை முடித்து வைக்கின்றோம் என்று கூறி அப்பரின் திரு சென்னியிலே தமது பாதமலரை சூட்டி அருள் செய்தான் சிவபெருமான். நம்மை பெருகருள் நெறியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணுதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து நன்மை பெருகருள் நெறியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நன்மை பெருகருள் நெறியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம்
உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். இறைவனே உலகலாம் என அடியெடுத்துக் கொடுக்க இத்தமிழ் மண்ணின் பெருமையை உலகெல்லாம் விரித்துரைத்த சேக்கிழாரின் அடி போற்றி அவரது பெரிய புராண சிந்தனை தொடர்கிறது. பெரிய புராணத்தில் பேசப்பட்ட 63 நாயன்மார்களில் 3 பெண்கள். அவர்களுள் திருமுறை பாடல்கள் அருளியவர் நமது காரைக்கால் அம்மையார் ஆவார். கடற்கரை பட்டினமாம் காரைக்காலில் தனதத்தனார் என்னும் வணிகர் குலத் தலைவருக்கு திருமகளாக திரு அவதாரம் செய்தவர் புனிதவதியார். பிறந்து மொழி பயின்ற நாளிலிருந்து சிவபெருமான் மீது காதல் சிறந்து அவன் திருவடியையே பற்றி நின்ற புனிதவதியார் வளர்ந்து பருவம் எய்திய போது நாகைப்பட்டினத்தில் வாழ்ந்த நிதிபதி என்பாருடைய மகனார் பரமதத்தனுக்கு மனம் பேசி திருமணமும் செய்து வைத்தனர். செல்வ செழிப்பு மிகுந்த குடிக்கு ஒரே புதல்வியாதலால் புனிதவதியாரை காரைக்காலிலேயே தனி வீடு அமைத்து அளவற்ற நிதியங்களும் அளித்து அவர்களின் மனையற வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து தந்தார் தனதத்தனார். பரமதத்தனாரும் மனைவளம் பெருக்கி வாணிகத்துறையில் மேம்பட்டு மனையறத்தின் பண்பு மாறாது இல்வாழ்க்கை நடத்தினார். புனிதவதியாரும் எம்பிரான் அடியார் என்று யார் அணைந்தாலும் அவர்களுக்கு நல்ல திரு அமுது அளித்தும் செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் பரிவோடு கொடுத்தும் சிவபெருமான் திருவடிக்கீழ் உணர்வு மிகும் வண்ணம் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் கணவர் அனுப்பிய 2 மாங்கனிகளை வாங்கி உள்புறம் வைத்து நின்ற வேளையில் மிகுந்த பசியுடையவராய் ஒரு சிவனடியார் வந்து நின்றார். அவரை அமரச் செய்து நாதன் அடியார் தம் பசி தீர்ப்பேன் என்று நண்ணி பரிக்கலம் திருத்தி இன்னடிசில் ஊட்ட எண்ணியவர் அந்த நேரத்தில் கரியமுது உதவாது திரு அமுது மட்டும் கைகூட அதற்காக மனம் கலங்காது கணவன் அளித்த மாங்கனிகள் 2இல் ஒன்றை விரைந்து கொண்டு வந்து படைத்தார். மூப்புற்று தளர்வோடு வந்த அச்சிவனடியார் மென் சுவை அடிசிலை மாங்கனியோடு இனிது அருந்திவிட்டு புனிதவதியாரின் இச்செயலுக்கு மகிழ்ந்து வாழ்த்திச் சென்றார். சிவனடியார் சென்ற சிறு பொழுதில் கணவர் வர அவருக்கு அமுது படைத்த அம்மையார் மாங்கனிகளில் மற்ற இருந்ததனை கொண்டு வந்து கரிகளுடன் கலந்து அளித்தார். மதுரமிக வாய்ந்த அக்கனியை உவந்து உண்ட கணவனார் மற்றொரு பழமதனையும் கொணர்ந்து வருமாறு கேட்க அம்மையார் மெய்மறந்து உற்றுவிடுத்து உதவும் விடையவரின் திருவடியை நினைய அவர் அருளால் கையில் அதிமதுர கனி ஒன்று வந்தது. அதை கணவருக்கு அளிக்க கணவனும் அதனை உண்டு பின் இது முன் தந்த மாங்கனி போல் இல்லை, மூவுலகில் பெறுதற்கரிய சுவையாய் உள்ளது, இதனை பெற்றது வேறு எங்கு என்று கேட்க அம்மையும் செய்தபடி சொல்வதே கடன் என்னும் சீலத்தால் கனி பெற்ற தன்மையை எடுத்துக் கூறினார். உண்மையை தெளிந்து கொள்ள முடியாத கணவன் இது சிவனருளாயின் இன்னமும் ஒரு கனி அவனருளால் அழைத்து அளிப்பாயாக என்று கூற அம்மையாரும் அங்கிருந்தும் அகன்று இறையருளை சோதிக்க நமக்கேது உரிமை என மனம் நடுங்கி பின்னும் ஒரு உரை பொய்யாதிருப்பதற்காக இறையருளை நாட அவன் அருளால் அதிசய கனி ஒன்று கையில் வந்தது. அதனை கணவனிடம் தரவ கணவன் வாங்கிய நிலையிலேயே அக்கனி மறைந்தது. இந்த அதிசயத்தை கண்ட பரமதத்தன் மனம் தடுமாறி அம்மையாரை தெய்வம் என கருதி அயல் நாட்டுக்கு வாணிகம் செய்ய போவதாக கூறி அவரை விட்டு நீங்கினன். சென்றவன் பாண்டி நாட்டில் வேறு பெண்ணை மணந்து இல்லறம் நடத்தி ஒரு பெண்மகவியும் பெற்று அக்குழந்தைக்கு புனிதவதியார் என்று பெயரும் இட்டு வாழ்ந்து வந்தான். காரைக்காலிலிருந்து பாண்டி நாட்டுக்கு சென்று வந்த ஒருவர் இச்செய்தியை தனதத்தரிடம் கூற அவரும் தன் மகளை அழைத்துக் கொண்டு பாண்டி நாடு சென்றார். மண்டபத்தில் தங்கியிருந்த அம்மையாரை காண பரமதத்தனும் தன் மனைவி குழந்தையுடன் ஓடோடி வந்து வீழ்ந்து வணங்கினான். இக்காட்சியை கண்ட மக்கள் அதிசயித்தனர். பரமதத்தனும் இவர் மானிடர் அல்லர், நற்பெரும் தெய்வம், அதை அறிந்தே நான் வணங்கினேன், நீங்களும் வணங்குங்கள் என்று கூற அம்மையும் இங்கு இவன் குறித்த கொள்கை இது, இனி இவனுக்காக தாங்கிய வனப்பிற்காக நின்ற தசை பொறி அனைத்தும் நீங்க பெற எனக்கு பேய் வடிவு பாங்குற வேண்டும் என இறைவனை வேண்டி நின்றார். இறைவனும் அதற்கு இசைந்து பேய் வடிவை கொடுத்தான். விரும்பி பெற்ற அப்பேய் வடிவோடு பல தலங்களுக்கும் சென்று இறை வழிபாடு நிகழ்த்தி அற்புத திருவந்தாதி, இரட்டை மணிமாலை, மூத்த திருப்பதிகம் ஆகிய பாடல்களை அருளினார். பார்க்க விரும்பி திருக்கையிலையை அடைந்தார். அங்கு எங்கும் சிவமே காட்சியளிக்க காலினால் நடக்க அஞ்சி தலையினால் நடந்து சென்றார். உலக மாதாவாகிய உமையம்மை அதிசயித்து தலையினால் நடந்து வரும் இந்த அன்பின் உரு யாது என்று வினவ அண்ட சராசரத்திற்கும் அம்மையப்பரா விளங்குகின்ற இறைவனே,
வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண், இவ்வுருவை இவள் வேண்டிப் பெற்றனள் என்றதோடு அம்மையே என அழைக்க அம்மையும் அப்பா என கூறி விழுந்து வணங்குகிறார். நம்பால் இங்கு வேண்டுவது என் என்று இறைவன் வினவ, அப்பனே, அடியேனுக்கு என்றும் மாறாத இன்பமாகிய அன்பு வேண்டும், இனி பிறவாமையும் வேண்டும். அப்படி ஒருவேளை பிறக்கினும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் என்று கூறி, இன்னும் ஒன்று வேண்டும் மறவா, நீ ஆடும்போது உன்னுடைய திருவடியின் கீழ் அமர்ந்து கொண்டு உன்னையே பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இறைவனும் அதற்கு இசைந்து தென் திசையிலே திரு ஆலங்காட்டிலே ஆடும் நடனத்தை எப்போதும் கண்டு ஆனந்தத்தில் திளைத்து பாடிக்கொண்டு இருப்பாயாக என்று பரவுகின்றான். எல்லோருக்கும் பற்றுக்கோடாக இருக்கின்ற அந்த இறைவன் இரவாத அன்பு, இரவாத இன்ப அன்பு வேண்டிப் பின் வேண்டுகின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டிப் பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல். இரவாத இன்ப அன்பு வேண்டிப் பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல். உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி. மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி. அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இரவாத அன்பு வேண்டிப் பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை. இரவாத இன்ப அன்பு வேண்டிப் பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும். மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி. அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே. கூறுமாறு அருள் கொடுத்து குலவு தென் திசையில் என்றும் நீடுவாழ் பழன மூதூர் நிலவிய ஆலங்காட்டில். கூறுமாறு அருள் கொடுத்து குலவு தென் திசையில் என்றும், கூறுமாறு அருள் கொடுத்து குலவு தென் திசையில் என்றும் நீடுவாழ் பதனமூரோர் நிலவிய ஆலங்காட்டில். ஆடுமா நடனம் நீ கண்ட ஆனந்தம் சேர்ந்து. ஆடுமா நடனம் நீ கண்ட ஆனந்தம் சேர்ந்து. ஆடுமா நடனமும் நீ கண்ட ஆனந்தம் சேர்ந்து. எப்போதும் பாடுவாய் நம்மை, எப்போதும் பாடுவாய் நம்மை. எப்போதும் பாடுவாய் நம்மை என்றான் பரவுவார். எப்போதும் பாடுவாய் நன்மை என்றான் பரவுவாய். பற்றாய் நின்றான். கூறுமாறு அருள் கொடுத்து குலவு தன் திசையில் என்றும், கூறுமாறு அருள் கொடுத்து குலவு தென் திசையில் என்றும் நீடுவாழ் பழனமூதோர் நிலவிய ஆலங்காட்டு. ஆடுமா நடனம் நீ கண்ட ஆனந்தம் சேர்த்து எப்போது.
ஆடுமா நடனம் நீ கண்ட ஆனந்தம் சேர்ந்து போதும் பாடுவாய் நம்மை பாடுவாய் நம்மை என்றார் பரவுவாய் பற்றாய் நின்றாய் பாடுவாய் நன்மை என்றார் பரவுவாய் பற்றாய் நின்றார் பாடுவாய் நம்மை என்றார் பரவுவாய் பற்றாய் என்றார். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாய் இருக்கும் பதிகங்களை அருளி செய்த அப்பர் பெருமானின் திருவடியையே பற்றுக்கோடாக கொண்டு அருளிய அப்பூதி நாயனாரின் சரிதத்தை சிந்திப்போம். சோழ நாட்டில் திங்களூரில் வேதியர் குலத்தில் அவதரித்தவர் அப்பூதியடிகள். நற்குணங்கள் நிறைந்த இவர் திருநாவுக்கரசரை காணா முன்பே அவர் பாதங்களில் மிக்க அன்புடையவராய் திகழ்ந்தார். தம் திருமணையில் அனைவருக்கும் திருநாவுக்கரசு என பெயரிட்டதோடு உயிரில் பொருளாகிய அளவைகள் முதலியவற்றிற்கும் திருநாவுக்கரசு எனவே பெயரிட்டிருந்தார். தாம் அமைத்த தண்ணீர் பந்தல், சாலை, குளம், சோலை ஆகிய அனைத்திற்கும் திருநாவுக்கரசு எனவே பெயரிட்டு மகிழ்ந்தார். அந்நாளில் திருப்பழனம் என்னும் தலத்தை வணங்கும் பொருட்டு வந்த திருநாவுக்கரசு நாயனார் திங்களூருக்கு அருகில் வருகின்றார். அங்கே அருளுடையர் உள்ளம் போன்று நிறைந்து குளிர்வீசும் தண்ணீர் பந்தலை வந்தடைந்தார். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று சந்தம் பட எழுதியிருந்ததை கண்ணுற்றார். அங்கிருந்தோரிடம் இப்பந்தரை இப்பெயரிட்டு இங்கு அமைத்தவர் யார் என்று வினவ, அங்குள்ள மக்கள் ஆண்ட அரசு என்னும் பெயரால் கூறுவதற்கே அருமை படைத்த அப்பூதி அடிகளார் என்பவர் இதனை செய்தமைத்தார். இது மட்டுமல்ல, இன்னும் பல சோலை, குளம், இவற்றையும் இப்பெயரினால் அமைத்துள்ளார் என்று கூறினர். இப்பந்தர் இப்பெயரிட்டு இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் என்றவர்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால். இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால். செப்பெருஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்து அமைத்தார். செப்பெருஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்குமுள சாலை குளங்கா என்றார். தப்பின்றி எங்குமுள சாலை குளங்கா என்றார். இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார். இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசெனும் பெயரால். அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால். செப்பெருஞ்சீர் அப்பூது அடிகளார் செய்தமைத்தார். இப்பெயர் இவ்வாறு இட்டதற்கு காரணம் அறிய விரும்பிய அப்பர் சுவாமிகள் அவரது இடத்தை கேட்டறிந்து அங்கு சென்று நிற்கின்றார். மனைக்குள் இருந்து வெளிவந்த அப்பூதியார் அரசுகளை வணங்கி, அருள் பொழியும் வரிவுடையீர், எம் மனைக்கு தாங்கள் எழுந்தருள நான் என்ன தவம் செய்தேனோ என்று கூறி வரவேற்கிறார். அப்பரும், நாம் திருப்பழனம் வந்தோம், வழியில் உம்முடைய அறச்செயல்களை கண்ணுற்றோம். ஆரணியும் சடைமுடியாரின் அடியார்க்கு நீர் செய்து வைத்த இந்த தண்ணீர் பந்தரில் நும் பெயர் எழுதாதே வேறொரு பெயர் எழுத வேண்டிய காரணம் யாது என்று கேட்க, இதனால் வெகுண்டெழுந்த அப்பூதியார், நீர் நன்றாக கூறினீர். அமணர்களும் அரசனும் கூடிச் செய்த சூழ்ச்சிகளை தன் தொண்டின் உரைப்பினாலே வென்றவருடைய திருப்பெயரோ உமக்கு வேறொரு பெயர். சிவபெருமானது திருவடிக்கீழ் அன்போடு செய்யும் திருத்தொண்டினாலே இம்மையிலேயே நாம் பிழைக்கலாம் என்பதை என் போற்றோர்க்கும் தெளியும்படி புரிய வைத்த திருநாவுக்கரசரின் திருப்பெயரையா வேறொரு பெயர் என்றீர். கல்லே தெப்பமாக கல்லை கடந்து கரையேறிய அவரது பெருமையினை உலகில் அறியாதாரும் உளரா? மங்கள வேடத்தோடு இருக்கும் நீர் இப்படி கூறினீர். நீர் யார் கூறுவீர் என்று கேட்டார்.
அதற்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் பணிவோடு, பிற துறையினின்றும் ஏறும்படி அருள் பெருகு சூலையினால் ஆட்கொள்ள பெற்று உய்வகை அடைந்து தெருளும் உணர்வில்லாத அச்சிறுமியுடையேன் ஞானே என்று பதில் கூறினார். இதை கேட்ட அப்பூதியடிகளுக்கு கண்ணீர் அருவி பொழிந்தது. உரை குளறியது. கைகள் சிரமேல் குவிந்தன. அப்படியே தரையில் வீழ்ந்து வணங்கினார். அனைவரையும் வணங்கச் செய்தார். ஓடினார், பாடினார், கூத்தாடினார். உள்ளழைத்துச் சென்று அப்பரது திருப்பாதங்களை விளக்கி அத்தீர்த்தத்தினை மேல் தெளித்து உள்ளும் கொண்டார். சிவபெருமானது அருளே என நினைந்து மகிழ்ந்து அப்பர் பெருமானுக்கு திரு அமுது படைக்க ஏற்பாடு செய்கிறார். அறுவகை சுவையாலான தூய நற்கரிகளையும் திரு அமுதத்தினையும் ஆக்கினார். பரிகலத்திற்காக வாழைக்குருத்தை கொண்டு வரச் சென்றார். அப்பூதியடியாரின் மூத்த மகனாராகிய மூத்த திருநாவுக்கரசு. ஆனால் குருத்தை அறியும் போது பாம்பு தீண்டி விட அதனால் விடம் ஏறப் பெற்று ஓடி வந்து குருத்தை கொடுத்துவிட்டு இறந்து விழுந்தான். அப்பூதியாரும் அவர் மனைவியாரும் ஒரு நிமிடம் திகைத்து நிற்பினும் அப்பர் சுவாமிகளுக்கு திரு அமுது படைத்தலை நிறுத்தலாகாது என நினைந்து மகனை பாயில் சுற்றி வைத்துவிட்டு உணவு படைக்கச் சென்றனர். படைத்த பின் உணவருந்த அப்பரை அழைக்கையில் அவர் வீட்டில் உள்ளோர் அனைவரையும் அழைக்க மூத்த திருநாவுக்கரசு வராததை உணர்ந்து அவரை கேட்கின்றார். அப்பூதி அடிகளும் அவன் இப்பொழுது இங்கு உதவான் என்று எடுத்துரைக்கிறார். நடந்ததை அப்பர் வினவ அனைத்தையும் கேட்டுணர்ந்து உடனே திங்களூர் இறைவன் சந்நிதிக்கு சென்று ஒன்று கொலாம் அவர் என தொடங்கும் பதிகம் பாடி மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பிக்கிறார். பின் அனைவரும் அமுதருந்தி மகிழ்ந்தனர். பின்னர் திருப்பழனம் என்னும் திருத்தலத்திற்கு செல்கையில் அப்பதிகத்தில் அப்பூதியை மறவாது இறைவன் அவருக்கு அருளி செய்ததை குறிப்பிட்டு வஞ்சித்து என் வளைக்க வந்தான் என்னும் பாடலில் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் என்று போற்றுகிறார். அப்பூதி தவம் ஏதும் செய்திலன், தீயில் நிற்கிலன், புனல் ஆடிலன், திருநாவுக்கரசு என்னும் ஓர் சொல்தான் எழுதியும் கூறியுமே என்றும் துன்பமில்லாத நிலைத்த பதம் பெற்றான் என்று நால்வர் நான்மணி மாலையில் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் அவரை போற்றி புகழ்கிறார். அப்பூதி அடிகளர்தம் அடிமையை தீரப்பித்து அப்பூதி அடிகளர்தம் அடிமையை தீரப்பித்து ஆன்ற மிப்பூதி அணிந்தார் தம்மை விரும்பு சொன்மாலை வேந்த அப்பூதி அடிகளாதம் அடிமையை தீரப்பித்து ஆன்ற மெய்ப்பூதி அணிந்தார் தம்மை விரும்பு சொன்மாலை வேந்த இப்பூதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் இப்பூதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் செப்பூதி அங்கை கொண்டார் திருநாவுக்கரசர் வாதம் செப்பூதி அங்கை கொண்டார் திருநாவுக்கரசர் வாதம் அப்பூதி அடிகளாதம் அடிமையை தீரப்பித்து ஆன்ற மெய்ப்பூதி அணிந்தார் தம்மை மெய்ப்பூதி அணிந்தார் தம்மை விரும்பு சொன்மாலை வேந்த இப்பூதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் இப்பூதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் செப்பூதி கங்கை கொண்டார் செப்பூதி அங்கை கொண்டார் திருநாவுக்கரசர் பாதம் செப்பூதி அங்கை கொண்டார் திருநாவுக்கரசர் பாதம் இப்பூதி பெற்ற நல்லோர் திருநாவுக்கரசர் பாதம். இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் கேட்டீர்கள். இடம்பெற்றது 12ஆம் திருமுறை. விளக்கம் அளித்தவர் ஞான பூங்கோதை அவர்கள். பாடல்களை பாடியவர் பழனி சிவ ஆறுமுகம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர் ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.